சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரியான கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ எரிச்சலா இருக்கு. தோழர் ஒருவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "வாக்கு தலித் அல்லாத தலைவனுக்கு போய்விடுமோ என்ற பிதற்றல். முதலில் எவன்டா உதைப்பான்? அப்படி நடந்தால் சட்ட மேதை அம்பேத்கர் காட்டிய சட்ட வழி இருப்பது கூட தெரியாமல் இருக்கும் வாத்து கூட்டங்கள்." தோழர் அவர்களே, உங்களுக்கு ஒரு சில நினைவுகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தோழர் அவர்களுக்கு திண்ணியத்தில் நடந்த சம்பவம் தெரியுமா? வாயில் மலத்தை திணித்த கொடூரம். அதை பற்றி தோழர் அவர்கள் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். 2017 உடுமலைப்பேட்டையில் சங்கர் வெட்டி கொலை. 2021 நவம்பர் 9ஆம் தேதி சுரேஷ் என்பவர் வெட்டி கொலை. 2017 ஜூலை 7 திருச்சி மாவட்டம் தலித் ஆர்வலர் வெட்டி படுகொலை. 2021 ராணிப்பேட்டை சோகனூரை சேர்ந்த அர்ஜுன் என்பவரும் செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த சூர்யா என்பவரும் ஏப்ரல் 7ஆம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். 2018 சிவகங்கை கச்சநாத்தம் கிராமத்தில் 3 தலித் நபர்கள் வெட்டி கொலை. வடகாட்டில் பட்டியல் சமூகத்தின் மீது வளையர்கள் தாக்குதல். சிவகங்கையில் 19 வயது தலித் சிறுவன் புல்லட் ஓட்டியதற்காக வெட்டப்பட்டார். தோழர் அவர்களே, இப்பொழுது நான் கூறிய சம்பவங்கள் அனைத்தும் நடந்த பொழுதும் அதே சட்டமேதை அம்பேத்கர் இயற்றிய சட்டம் இருந்தது. இன்று வரையில் அந்த சட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் அதற்கான உரிய நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு ஆளுமை தேவை. அந்த ஆளுமையாக எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருப்பது மிக சிறப்பான ஒன்று. தோழர் அவர்களே, நீங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும்.